வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. கிறிஸ்துவர்களின் சாம்பல் புதன் தினம் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரம், நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன? வைத்திலிங்கம் எம்பி கேள்வி. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். கிறிஸ்துவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன்கிழமையிலிருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தை இலை உதிர் காலம் என்றும் கூறுவதுண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்து கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது. இன்று சாம்பல் புதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர். புதுச்சேரி அரசு பிஆர்டிசி பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரத்தில் நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி பெங்களூரு இடையே அரசு பிஆர்டிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் சம்பவத்தன்று புதுச்சேரி அரசு பேருந்தில் பெங்களூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு புதுச்சேரிக்கு புறப்பட்டு வந்தது. அந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார். நடத்துனராக வெங்கடாச்சலபதி பணியில் இருந்தார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் வந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீர் சோதனை நடத்தினர். அப்போது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் பெரிய பார்சல் ஒன்று இருந்தது. அந்த பார்சலில் ஹான்ஸ் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. இது சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாச்சலபதியிடம் விசாரணை மேற்கொண்டார். ஆனால் அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து மேலாண் இயக்குனர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து நடத்துனர் வெங்கடாச்சலபதியை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுச்சேரிக்கு அனுப்பியவர்கள் யார்? போதைப்பொருள் கும்பலுக்கும் பேருந்து ஊழியர்களுக்கும் தொடர்பு உள்ளதா? இதேபோன்று பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வந்ததா என்பது குறித்து துறை ரீதியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன என வைத்திலிங்கம் எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்திலிங்கம் எம்பி, நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் மத்திய அரசுக்கு தமிழக திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தர வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த விவகாரத்தில் மத்திய பாஜக அரசுக்கு புதுச்சேரி அரசு ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என தெரிவித்தார். மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வத்தை எதிர்த்து போட்டியிட நாராயணசாமி தேவையில்லை என்றும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டனே போதும் என சவால் விடுத்துள்ளார். மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மாசிமகம் கோலாகலமாக கொண்டாடப்படும். புதுவையில் வைத்திக்குப்பம் திருக்காஞ்சி பகுதிகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கோயில்களில் இருந்து சாமி உற்சவர்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதற்காக மயிலம் முருகன், செஞ்சி ரங்கநாதர், தீவனூர் பொய்யாமொழி விநாயகர், திண்டிவனம் நல்லியக்கோடான் நகர் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத சீனிவாச பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் உற்சவ மூர்த்திகள் கொண்டு வரப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும். இதில் புதுவை நகரம் மற்றும் கிராமப்புற மக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொள்வார்கள். தீர்த்தவாரியின் போது பக்தர்கள் கடலில் இறங்கி குளிப்பது வழக்கம். இதற்காக வைத்திக்குப்பம் கடற்கரை ஓரத்தில் மணல் பரப்பை பொக்லைன் இயந்திரம் மூலம் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. பொதுமக்கள், உற்சவ மூர்த்திகள் கடலில் நீராட தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு குடிநீர், கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் செய்யப்பட இருக்கிறது. மேலும் பந்தல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மாசிமகத்தை முன்னிட்டு காரைக்காலில் 13ஆம் தேதியும்
புதுச்சேரியில் வருகிற 14ஆம் தேதியும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிக்ஸ்டு நெட்பால் போட்டியில் புதுச்சேரி அணி பங்கு பெற்று விளையாடி 2ஆம் இடம் பிடித்தது. இதில் சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவிலான முதலாவது ஜூனியர் மிக்ஸ்டு நெட்பால் போட்டி 27/2/2025 முதல் 2/3/2025 வரை ஹரியானா மாநிலம் பிவானி மாவட்டத்தில் நடைபெற்றது. அதில் புதுச்சேரி அணி பங்கு பெற்று விளையாடி 2ஆம் இடத்தை பிடித்தது. சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு புதுச்சேரி ரயில் நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வைஸ் சேர்மன் சிவக்குமார், வைஸ் சேர்மன் அமுதவாணன், துணை செயலாளர் சிவபாலன் ஆகியோர் வாழ்த்தி இனிப்புகளை கொடுத்து வரவேற்றனர். நிலுவையில் உள்ள 3 மாத சம்பளத்தை வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்ட ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக வேலைவாய்ப்பு அலுவலகம் மற்றும் நேர்காணல் மூலம் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டு கடந்த 16 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் பல ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நரேகா ஊழியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும், நிலுவையில் உள்ள 3 மாத ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நரேகா ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் வேலுமணி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் முன்பு தொடர் போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். பலமுறை கோரிக்கைகளை வலியுறுத்தி கவர்னர், துறை அமைச்சரான முதலமைச்சர் உட்பட துறை இயக்குநரிடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபடும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட உள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் வருகின்ற 8/3/2025 சனிக்கிழமை அன்று ஜீனியஸ் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இதில் மாணவர்களின் நடனம், டிராமா, பாட்டு பாடுதல், பிரிகேஜி மாணவர்களுக்கான கிராஜுவேஷன் ஷோ, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதனை காண அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என பள்ளியின் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். மேலும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிக்கான பயிற்சிகளை மாணவர்கள் திறம்பட மேற்கொண்டு வருகின்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல. ஏன்பா, ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி அந்தோனியார் தேவாலயத்திற்குள் புகுந்து உண்டியலை உடைத்து 30,000 ரூபாய் பணத்தை திருடியவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலையில் ஆட்டுப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் அந்தோனியார் தேவாலயம் அமைந்துள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு தேவாலயத்திற்குள் புகுந்த மர்ம நபர்கள் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்றனர். உண்டியலில் சுமார் 30,000 ரூபாய் இருந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேவாலய நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்கு பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவை மாநில காவல்துறையில் 6 ஆய்வாளர்களும் சார்பு ஆய்வாளர் ஒருவரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்து புதுவை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் சுயம் கோஷ் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுச்சேரி PAP காவல்துறை பிரிவில் ஆய்வாளராக உள்ள சிவக்குமார் அங்கிருந்து சிக்மா நுண் குற்றப்பிரிவுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். PTS பிரிவில் இருந்த ஆய்வாளர் ரமேஷ் சிக்மா நுண்குற்ற பிரிவுக்கும், காவல் ஆய்வாளரான ராமு லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவுக்கும், சிக்மா சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் இருந்த ஆய்வாளர் பங்கஜ் ஜாக்சன் புதுச்சேரி சிக்மா பிரிவுக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர்.
லாஸ்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளர் பொறுப்பிலிருந்து இனியன் அங்கு நிரந்தரமாகவும், ஊர்காவல் படைப்பிரிவு பொறுப்பு ஆய்வாளர் ராமமூர்த்தி அங்கே நிரந்தரமாகவும், காரைக்கால் நகர் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் வேல்முருகன் திருநள்ளார் காவல் நிலையத்துக்கும் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் SC/ST மக்கள் நலத்திட்ட உதவி பெறுவதற்கு வருமான உச்சவரம்பை உயர்த்தும் அறிவிப்புக்கான அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2022-2023 நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டுமென புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் தேவபொழிலன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை அரசு அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என தேவபொழிலன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஜீவா நகரில் நடந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 4ஆம் நாள் பிரம்மோற்சவ விழா சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 83ஆம் ஆண்டு மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் 4ஆம் நாள் உற்சவமாக நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சந்தனக்காப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் உற்சவ மூர்த்திக்கு மின் அலங்காரத்தில் அன்னவாகனத்தில் அம்மன் வீதி உலா காட்சியும் நடைபெற்றது. மேலும் இதில் தினந்தோறும் கேளிக்கை நிகழ்ச்சியாக பல்வேறு இசைக்கலைஞர்களின் இசை நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு பகுதியாக நேற்று புதுச்சேரி பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரியின் முதல்வர் கலைமாமணி அன்னபூரணி வழிகாட்டுதலில் பேராசிரியர் பாலமுரளி, பேராசிரியை கண்ணமங்கை இவர்களின் பயிற்சியில் இசை ஆசிரியர் ஜனார்த்தனன் இணைந்து வாய்ப்பாட்டு இசை கச்சேரி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாய் கிருதி, சந்தோஷ், மோகனசுந்தரம், ஹர்ஷிதா ஆகியோர் வாய்ப்பாட்டு பாட, வயலின் துரைராஜ், வீரமணி, சோமேஸ்வரன், சாய்ராம் ஆகியோர் மிருதங்கமும், தூயவன், ராஜேஸ்வரன், பழனி, தவசி ஆகியோர் கடம், கஞ்சிரா, வீணை உள்ளிட்ட இசை கருவிகளை இசைக்க இசை நிகழ்ச்சி செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கலைமாமணி முருகன் செய்திருந்தார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர் தொழிலதிபர் குமாரவேலு குடும்பத்தினர், தங்கராசு மற்றும் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டுமென புதுச்சேரி பாஜக முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் தாமோதரன் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தாமோதரன், மத்திய அரசு உதவியுடன் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்கு புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடல் கட்டுமான பணிகள் முடித்து திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் உள்ளன. வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. மறைந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் இந்த நிலையில் அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் அண்ணா திடலுக்கு பாரத ரத்னா வாஜ்பேயின் பெயரை வைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பாஜக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் 4 பேரிடம் ரூபாய் 1.89 லட்சத்தை மோசடி செய்த சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அரியாங்குப்பத்தைச் சேர்ந்தவர் கோகுல்ராஜ். இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் 1 லட்சம் வரை கடன் தருவதாக கூறியுள்ளார். உடனே லோன் பெற செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். இதனை நம்பிய கோகுல்ராஜ் மர்ம நபருக்கு 48,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்துள்ளார். பூமியான்பேட்டையைச் சேர்ந்த கோகுலீஸ்வரனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டில் இருந்தபடியே அதிகம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதனை நம்பி கோகுலீஸ்வரன் 40,000 ரூபாயை ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். புதுச்சேரி தியாகராஜா வீதியைச் சேர்ந்த விஜயகுமாரின் வாட்ஸ்அப்பில் வந்த விளம்பர லிங்க் மூலம் 36,000ற்கு LED டிவி ஆர்டர் செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் காரைக்காலைச் சேர்ந்த அனிதா 65,000 என மொத்தம் 4 பேர் 1,89,000 ரூபாயை மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மீண்டும் முதன்மை செய்திகள். கிறிஸ்துவர்களின் சாம்பல் புதன் தினம். புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு PRTC பேருந்தில் போதைப் பொருள் கடத்திய விவகாரம். நடத்துனர் அதிரடியாக பணியிடை நீக்கம். நாடாளுமன்ற தொகுதி மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கையில் முதலமைச்சர் ரங்கசாமியின் நிலைப்பாடு என்ன? வைத்திலிங்கம் MP கேள்வி. மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு புதுச்சேரி வைத்திக்குப்பம் கடற்கரையை சீரமைக்கும் பணிகள் மற்றும் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.